السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى: ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الشيطان يجري من الإنسان مجرى الدم، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுவதுமாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கோடை விடுமுறையில் உஷா என்ற தலைப்பில் சில செய்திகளை பரிமாறுவதோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க மூமின்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்மளுடைய பிள்ளை செல்வங்களுக்கு இப்பொழுது பள்ளிக்கூடங்கள் விடுமுறை அளிக்கப்படக்கூடிய காலங்களுடைய பருவங்களாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த காலங்களில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எந்த அடிப்படையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை தான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக இருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு எத்தனையோ நியமத்துக்களை வழங்கியிருக்கின்றான். அப்படி பட்டியலிட்டு பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சில பேருக்கு உடல் அமைப்பை அற்புதமாக தந்திருப்பான். உடல் ஆரோக்கியம், மௌத்து வரைக்கும் சிறத்தியா இருப்பான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி செல்வத்தை வாரி வழங்கியிருப்பான். அதில் சொகுசு பங்களாக்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா வாகனங்களை நல்லதாக அமைச்சு கொடுத்திருப்பான். அந்த வாகனத்தை கொண்டு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். ஒரு காலத்தில் குதிரைகளை போன்று, ஒட்டகங்களை போன்று. இன்றைக்கு இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் சில பேருக்கு கண்ணியத்தை தந்திருக்கிறான். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா பட்டங்களையும் பல பதவிகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்றின் பின் ஒன்றாக இந்த மனித சமூகத்திற்கு தந்திருக்கிறான். இவைகளெல்லாம் எது பெரிய நியமத்து என்று நாம் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பெரிய நியமத்து என்று சொன்னால் இப்பொழுது சொல்லப்பட்ட இது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு நான் தந்த நியமத்துக்களில் ஆக சிறந்த நியமத் குழந்தை செல்வம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் அந்த குழந்தை செல்வத்தை ஒரு பொருட்டாகவே மதிப்பது கிடையாது, ஒரு நியமத்தாகவே பார்ப்பது கிடையாது. குறிப்பாக விடுமுறை நாட்களில் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை ஆண்டுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் இன்றைக்கு இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றெல்லாம் விடுமுறை நாட்கள் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டால் ஒரு பெற்றோர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. என் புள்ள கரெக்டா தொழுவான், என் புள்ள சரியா இருப்பான், என் புள்ள நேர்மையா நடப்பான், பொய் சொல்ல மாட்டான், யாரையும் ஏமாற்ற மாட்டான், வீண் ஒன்று விலைக்கு வாங்க மாட்டான் என்று ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு விட்டால் அந்த நம்பிக்கை எல்லாம் மலையேறி போய்விட்டது. இன்றைய குழந்தைகள் தங்களுடைய விடுமுறை நாட்களில் தங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை சம்பாதித்து தருகிறார்கள் இல்லையோ, இந்த 2 மாத காலங்களில் அவப்பெயரையும் அவமரியாதையும் பல இடங்களில் தலைமுறைக்குரிய ஒரு கேவலமான சூழலையும் ஒரு படியின் மேல் காவல் நிலையங்களுக்கு கொண்டாந்து நிற்பாட்டுகின்ற அளவுக்கு விடுமுறை நாட்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாட்களை சரியாக பயன்படுத்துவது கிடையாது. அவர்களை சொல்லி குறையில்லை, அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை நேரான பாதையில் அழைத்து செல்வது கிடையாது. நீங்க ஆழமா கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால்
அது ஒரு பெரிய ஞானத்து தான். அது யார் மூலியமாவது நமக்கு கிடைத்துவிடும். ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா இயற்கையாக ஒரு சொகுசு பங்களாவை தந்திருக்கிறான், அதுவும் யார் மூலமாக கிடைத்துவிடும். ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல வாகனத்தை தந்திருக்கிறான், அதுவும் யார் மூலமாக கிடைத்துவிடும். ஒருவருக்கு அந்தஸ்து, பதவி, ஆட்சி, அதிகாரம் ஒரு மனிதர்கள் மூலமாக கிடைத்துவிடும், கொஞ்சம் முயற்சி செய்தார். ஆனால் குழந்தை என்பது அல்லாஹ் தஆலா நாடினால் மட்டும்தான் மனித சமுதாயத்திற்கு கிடைக்கும். ரெண்டு பேரும் ஒன்று சேர்வதனால் குழந்தை பிறந்தவன் என்று தப்பான கணக்கில் வாழ்வதற்கு அல்லாஹ் எத்தனையோ ஜோடிகளுக்கு குழந்தையை தராமல் இருக்கிறான். கணவன் மனைவியை சேர்ந்த குழந்தை வந்து நினைக்கக்கூடியவர்களுக்கு 30 ஆண்டுகள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை. கவனிக்க வேண்டிய செய்தி, அல்லாஹ் தஆலா நாடினால் மட்டுமே குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் குழந்தை பாக்கியம் அல்லாஹ் தரக்கூடிய அற்புத படைப்பு. அது நீங்க ஆழமா யோசித்து பாருங்க. 2 பேருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இணக்கத்தை தந்து அது மூலமாக ஒரு உயிரை அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறான். 10 மாத காலம் அந்த பொறுப்பை அல்லாஹ் கையில் எடுக்கிறார். ஒரு தாயின் கருவறையில் தோன்றப்பட்ட சிறு கருவுடைய அந்த உயிர் 10 மாத காலம் இறைவன் பொறுப்பெடுத்து பாதுகாத்து அதை பராமரித்து இந்த துனியாவுக்கு கொண்டு வருகிறார். ஆனா அந்த குழந்தை வந்ததுக்கு பின்னாடி ஒரு 7 வயசு தொடுகின்ற பொழுது 1 நைட் கலிமாவை நீ சொல்லி தாங்குறான். 5 வேளை எப்படி தொழுகிறது நீ சொல்லி தாங்குறான். குர்ஆனை எப்படி ஓதுறது நீ சொல்லி தாங்குறான். சுன்னத்தின் பிரகாரம் எப்படி வாழ்றது நீ சொல்லி தாங்குறான். இதெல்லாம் சின்ன சின்ன ஜிஹாதுகள். ஒருவனுக்கு கலிமா சொல்லி தருவது, ஒருவனுக்கு தொழுகை முறையை சொல்லி தருவது, ஒருவனுக்கு சுன்னத்துக்களை சொல்லி தருவது, ஒருவருக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி தருவது, இதெல்லாம் ஒரு பெரிய முஜாஹிதுன்னு சொல்ல முடியாது. கற்பவர்கள் கற்கக்கூடிய இடத்திற்கு வந்தால் தாராளமாக கற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுத்து விடலாம். இது ஒரு பெரிய முஜாஹிது கிடையாது. ஆனா பெரிய முஜாஹிது அல்லாஹ் கையில எடுத்துட்டான். குழந்தை தரக்கூடிய பொருட்களை அவன் கையில எடுத்துட்டு அந்த குழந்தைக்கான நெறிமுறை வாழ்க்கையை, குழந்தையை மேம்படுத்தக்கூடிய வாழ்க்கை பொறுப்பை பெற்றோருடைய கையில ஒப்படைக்கிறான். அல்லாஹ் ஒரு நாள் இப்படி செய்திருந்தால் 2 பேரும் தான் குழந்தையை உருவாக்கணும், நீங்க தான் துனியாவுக்கு கொண்டு வரணும், அது உங்களுடைய பொறுப்பு. குழந்தை வருவதற்கான எல்லா விதமான மூலப்பொருட்கள் கூறுகளை நான் தந்துருவேன்னா மனிதனால முடியுமா? ஒரு கொசுவின் ரக்கை கூட நம்மளால கொண்டு வர முடியாது. அல்லாஹ் பெரும் பெரும் படைப்பை படைப்பதில் அவன் அற்புதமாக செயல்பட்டு விட்டு அந்த மனிதனை நேர்படுத்துவதற்குண்டான நெறிமுறைகளை மனித சமுதாயத்திடத்தில் ஒப்படைக்கிறான். அப்படி அந்த பிள்ளைகள் விடுமுறை நாட்களில் நம்மிடத்திலே ஏறக்குறைய 2 மாத காலம் 60 நாட்கள் சுவையாக நம்மோடு இருக்கிறார்கள், நம்மோடு பயணிக்கிறார்கள், இரவும் பகலுமாக. அந்த 2 மாத காலத்தை, அந்த 60 நாட்களை ஒரு இஸ்லாமிய குடும்பம் அந்த பையனை எப்படி வழி நடத்துவது, அந்த மாணவனை எப்படி நேர்வழிப்படுத்துவது, ஆண் பிள்ளையாக இருந்தால் எப்படி வழிநடத்தி செல்வது, பெண் பிள்ளையாக இருந்தால் எந்த ஒழுக்கங்களை சொல்லி அந்த பிள்ளையை வளர்ப்பது, வயதுக்கு வந்த பிள்ளைக்கு என்ன கருத்து சொல்ல வேண்டும், வயதுக்கு வராத பிள்ளைக்கு எப்படிப்பட்ட கருத்தை சொல்ல வேண்டும், இவையெல்லாம் விடுமுறை நாட்களில், குறிப்பாக மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகள் விடுமுறை நாட்களில் அவர்கள் பெற்றோர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லையோ, நாம் கண்டிப்பாக சிந்தித்தே ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நம் பிள்ளைகளுடைய ஈமான் மட்டும் பறி போகாது, சமயங்களில் அவர்களுடைய உயிர் கூட பறி போகலாம். என்று சொன்னால் அநேக பள்ளிக்கூடங்கள் விடுமுறை அளிக்கக்கூடிய நாட்கள் ஏறக்குறைய எல்லா பள்ளிகளும் விடுமுறை அளித்துக் கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த நாட்கள், இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் பெற்றோர்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும். நிறைய பேர் நிறைய பிளான் போடுவாங்க. ஒரு 2 மாசம் அப்படி அவுட்டிங்ல போயிடலாம், எங்கேயாவது வெளியே சுற்றுலா போயிடலாம், ஜாலியாக ட்ரிப்பு அடிக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய பிளான் போடுவார்கள். தப்பு கிடையாது. ஆனா அந்த மஷூராக்களில் தீன் சார்ந்த மஷூராக்கள் அடைந்திருக்கணும். நீங்க உங்க பிள்ளைகளை எங்க அழைச்சிட்டு போனாலும் தொழுகக்கூடிய மாகுலை உண்டாக்கி தந்துடணும், குர்ஆனை ஓதக்கூடிய மாகுலை உண்டாக்கி தந்துடணும், நல்ல தீனையும் கருத்தினையும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாகுலை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்டாக்கி தந்துடணும். நீங்க 2 மாத காலம் எங்கேயும் போகல, உள்ளூர்ல தான் இருக்கிறீங்கன்னா பள்ளிவாசலுக்கு தொடர்ந்து தொழுகைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் பிள்ளைகளை வருகின்ற பொழுது கையோடு அழைச்சிட்டு வந்துடணும். இப்படி இதெல்லாம் நாட்களில், விடுமுறை நாட்களில் பெற்றோர்கள் கவனம் எடுத்து ரொம்ப உஷாரா ஒரு 2 மாத காலம் பராமரித்தார் என்று சொன்னால் பள்ளிக்கூடம் திறக்கப்படக்கூடிய நேரத்தில் நல்ல ஒழுக்கமுள்ள மாணவனாக அவன் இருப்பான். அவனை கொண்டு போய் அடுத்த கிளாஸ்ல உட்கார வைக்கிறான். எத்தனையோ கிராமங்களில், எத்தனையோ சிட்டிகளில் 7வது முடிச்சிருப்பான், 8வது போக வேண்டிய பையன் 2 மாச விடுமுறையில தப்பான பழக்கத்துக்கு அடிமையாகி சீர்திருத்தம் பள்ளிக்கூடத்துல
கொண்டு போய் சேர்க்கின்ற அளவுக்கு நிறைய ஊழல்கள் நடந்தது சம்பவம். அங்க உள்ள பள்ளிக்கூட வாத்தியார் எங்க உங்க பையனை தானே கேட்டா, அவன் 2 மாசம் லீவ்ல இப்படி ஒரு தவறு பண்ணிட்டான், அதனால அவனுக்கு அதிகாரத்துல சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அவல நிலைகளை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நாம கவனிச்சு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உங்கள் கரங்களாலே நீங்களே உங்களுக்கு நாசத்தை உண்டாக்கிடாதீங்கன்றான். ஏன்னா நீங்க நன்மை செய்யுங்க, இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்கிறவர்களை எப்பொழுதுமே நேசிப்பான். விடுமுறை நாட்களில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி தரணும், நற்சூழலை உண்டாக்கி தரணும். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சர்வதேசத்தின் தலைவர், சமூகத்தின் தலைவர், குடும்பத்தின் தலைவர், எல்லா பொறுப்புகளிலும் வகிக்கக்கூடியவர்கள். ஆனால் வீட்டிலே ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த பொழுது சதக்காவினுடைய பொருள் வந்தது. அந்த சதக்காவினுடைய பொருளை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வாயிலை எடுத்து போட, அதை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வந்து, இந்த சதக்காவுடைய பொருள் நாம் அருந்தக்கூடாது என்று சொல்லி, சாப்பிடக்கூடாது என்று சொல்லி பெருமானார் ஹசன் ரலியல்லாஹுடைய வாயிலின் சதக்காவுடைய பொருளை எடுத்தார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழும் காலத்தில் தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு தனக்கு அனுமதி இல்லாத அந்த சதக்காவுடைய பொருள் சாப்பிடுவதை உடனடியாக கண்டித்தார்கள், அதை சரி செய்தார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய பேர குழந்தைகளை பெருமானார் வீட்டிலே இருக்கின்ற பொழுது மிக கவனமாக உஷாராக பார்த்து கொண்டார்கள். எனவே விடுமுறை என்பது, விடுமுறையில் நம் பிள்ளைகளை நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக பார்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்க இருக்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கூடங்கள் விடுமுறை அளிக்கப்படுகின்ற பொழுது அந்த விடுமுறைகளில் நாம் கவனித்து பார்த்தால் ஏறக்குறைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 3-4 குழந்தைகள் என்ன செய்யப்படுகின்றது, நீரில் மூழ்கி அவர்கள் பலியாகக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. எத்தனையோ இடங்களில் பிள்ளைகளை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், தவமிருந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுடைய கவனக்குறைவால், பெற்றோர்களுடைய அலட்சிய போக்கால் அந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்திலே பெற்றோர்கள் விற்று போகக்கூடிய ஒரு அவல சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. விடுமுறை என்று வந்துவிட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஒரு 1ஆவதிலிருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் சின்ன சின்ன பொருட்களை கொடுத்து அவர்கள் அதை விரட விட்டு நாம் நம்முடைய வேலையை பார்க்கின்ற பொழுது அந்த சிறு குழந்தைகள் அதை வாயிலை போட்டுக் கொண்டால் பெரிய ஆபத்தை நோக்கி போய்விடும். எத்தனையோ இடங்களில் சிறு குழந்தைகள் சின்ன சின்ன பொருட்களை வாயிலை போட்டுக் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அது உயிருக்கு ஆபத்தான நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லது 6 வயதிலிருந்து 10 வயதுக்குள்ள பெரிய பிள்ளைகளுக்கு ஒன்று சைக்கிளை தருகிறார்கள், அல்லாவிட்டால் மோட்டார் சைக்கிளை தந்து தெரு தெருவாக சுத்தி வா என்று சொல்லுகிறார்கள். சாப்பாடு நேரம் வந்துவிட்டால் அதை சாப்பிட்டு போ. இப்போ இந்த பையன் 6-10 வயசு உள்ள பையன் தெருக்கல்ல சைக்கிள்லையும் மோட்டார் சைக்கிள்லையும் வேகமாக போகிறான், வீலிங் செய்கிறான். சமயங்களில் அவனுடைய கை கால் முறிவு ஏற்பட்டு லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் செலவு செய்யக்கூடிய பெற்றோர்களையும் இது விடுமுறை நாட்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. விடுமுறை வந்துவிட்டால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது தனி கவனம் எடுக்க வேண்டும். தொழுகை பற்றி அவர்களுக்கு ஆர்வத்தை தர வேண்டும், குர்ஆன் ஓதுவதை பற்றி ஆர்வத்தை தர வேண்டும். காலை மாலை அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய எண்ணங்களை சிந்தனையிலே உதிக்க செய்யப்பட வேண்டும். வீடுகளுக்கு முசாஃபர் வந்தால் அவர்கள் கரங்களிலே காசு பணங்களை கொடுத்து நாம் சதகா செய்ய, தர்மம் செய்ய ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். வீட்டில் யாராவது விருந்தாளிகள் வந்தால் அவர்களை வாங்க என்று, வரவேற்க என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அழகிய பண்பை நாம் சொல்லித்தர வேண்டும். எத்தனையோ வீடுகளில் தன்னுடைய சொந்த பந்த உறவுகள் யார் என்று தெரியாமல் இன்றைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விடுமுறை நாட்களில் நாம் அவர்களை இந்த போன்ற நல்ல விஷயங்களை நாம் சொல்லி பழக்கப்படுத்தினால் அவர்களுக்கு கண்ணியமும் பணிவும் எல்லா இஸ்ஸத்தும் வரும். ஏன்னா ஒரு குடும்பத்துல நல்லதும் சரி கெட்டதும் சரி, சுகத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி தன்னுடைய பிள்ளைகளை பங்கெடுக்கணும்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் நினைப்பார்கள். ஆனா அவல நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல நிக்கான்னு வச்சுங்க, அந்த நிக்காவுக்கு வரக்கூடியவர்கள் எங்க உங்க பையன் கேட்கறாங்க. நிக்கா நீ கூட வீட்டுல இருக்கிறது, எங்கேயா வெளியே சுத்த போயிடுறது. அல்லது வீட்டுல ஏதாவது திடீர்னு ஒரு மவுத்து ஏற்பட்டுடுச்சு. இப்ப அந்த மவுத்து நேரத்துல வீட்டுக்கு மவுத்தை பார்க்க வந்தவங்க என்ன செய்வாங்க, எங்க பையனை காணும். அப்ப கேட்கும் போது பையன் வீட்டுல இல்லை. ஒரு சுக துக்கங்கள்ல கூட இன்றைய
காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நமது பிள்ளைகளை நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தர வேண்டும். அந்த வாய்ப்பை அல்லாஹ்வே நமக்கு தந்திருக்கிறான். ஒரு நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த மஹல்லாவில் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறான். குறிப்பாக இந்த மஹல்லாவில் நாம் வசிக்கிறோம். ஐகால தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் தொழுகைக்கு வருகிறோமா? எத்தனையோ இடங்களில் பெண்கள் இன்றைக்கு பஜாருக்கு செல்கிறார்கள், கடை வீதிக்கு செல்கிறார்கள், மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங்க்கு செல்கிறார்கள். ஆனால் விடுமுறை நாட்களில் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு இழுத்து கொண்டு வந்து தொழுக வைப்பதற்கு அஜத்திட்டு ஒப்படைப்பதோ அல்லது மக்தபுகளிலே அன்வார் சுஃபா சம்மர் கிளாஸுகளில் கூட்டியாந்து பாடங்களில் உட்கார வைப்பதோ தாய்மார்கள் இன்றைக்கு செய்வது கிடையாது. கேட்டால் தாய்மார்கள் சொல்லுவார்கள், பள்ளிவாசலில் ஆண்கள் வருவார்கள், எப்படி வருவது? மற்ற இடங்களுக்கெல்லாம் போக முடிகிறது. நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம் பிள்ளைகளை நாம் நன்மை செய்ய தவறி விட்டுவிட்டால், நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலையை பெற்றும் அதை நம் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தராவிட்டால், அந்த நேரங்கள் நன்மை செய்யக்கூடிய நேரங்கள் சமயங்களில் தீமை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிவிடும். ஏன்னா ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் மீது எப்படி ஒரு கவனத்தோடு இருப்பானோ, ஒரு ஆசிரியர் தன் பிள்ளைகள் மீது எப்படி கவனத்தோடு இருப்பாரோ, ஒரு முதலாளி தன் தொழிலாளியின் மீது எப்படி கவனத்தோடு இருப்பாரோ, அதே போன்றுதான் ஒரு கணவன் தன் மனைவி மீது எப்படி கவனத்தோடு இருப்பாரோ, ஒரு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இந்த விடுமுறை நாட்களில் கவனத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகள் நமக்கு விடுமுறை நாட்களுக்கு பின்னால் பள்ளிக்கூடங்களில் அடுத்த வகுப்புகளை நாம் சேர்க்கின்ற பொழுது அவர்கள் நம்மளிடத்தில் சாலிகானவர்களாக ஆரோக்கியமாக இருப்பார்கள். இல்லைன்னா எத்தனையோ வீடுகளில் விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அவுத்து விட்ட காலையை போய் விட்டுறார்கள். அவர்கள் ஏதோ ஒன்று செய்து கடைசியில் ஷரியத்தும் பறிபோய் உயிரும் பறி போகக்கூடிய அவல நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த மோமின்களே, திருநெல்வேலி மாவட்டம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 8வது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதோ பென்சில் தகராறு என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? ஒருவருக்கு ஒருவர் சக மாணவர்களை அருவாளால் வெட்டி கொள்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய காலத்திலே புத்தகத்தை சுமக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு ஆயுதங்களை சுமக்குகிறார்கள். அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் 3 சிறுவர்கள் வெயில் காலத்தில் ஏரி குட்டையில குளிக்க செல்வதாக சென்றார்கள். ஆழமான பகுதிக்கு போனார்கள். 3 பேரும் மையத்தாக வீட்டுக்கு வந்தார்கள். இது ஏதோ ஒரு மாவட்டத்தில் என்று நாம் கவனம் குறைவாக அலட்சியமாக கடந்து போய்விட முடியாது. நமது கோட்டை இல்லைன்னு சொல்லி நம் பிள்ளைகளை விடுமுறை நாட்களில் நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் தான் முதலில் கவனத்தில் சிந்தனை எடுக்க வேண்டும். அலிரலில்லாட்ட ஒருவர் வந்தார். அலி அவர்களே, எனக்கு அதிகமாக மவுத்து சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. அப்ப அலிரலில்லா சொன்னாங்க, மவுத்து சிந்தனை வருதா? அப்ப நீ என்ன செய்ய? தொடர்ந்து ஏதாவது ஒரு நல்ல செயலை செய். உனக்கு மவுத்து சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? மார்க்க கல்வியை கற்றுக்கோ. ஏதாவது ஒரு நல்ல இல்ம கற்றுக்கோ. மௌத்தா போன்னு தெளிவா தெரியுது. அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயத்தை கத்துட்டு மௌத்தா போ. நமக்கான செய்தி என்னன்னா, விடுமுறை நாட்களில் தங்கள் பிள்ளைகளை வீட்டில் இருக்கின்ற பொழுது நேரமும் காலமும் பெற்றிருந்து அவர்கள் நல்ல விஷயங்களை கற்காவிட்டால், நல்ல விஷயத்தில் அவர்கள் நாம் பயன்படுத்தாவிட்டால், அவர்கள் இந்த உலகில வாழும் காலத்தில் அச்சமற்றவர்களாக ஒரு ஈமான் இல்லாதவர்களாகத்தான் வாழ்வார்கள். முமின்களே, நாம் கவனித்து பார்க்கிறோம். ஒரு காலத்தில் வாழ்ந்த மன்னர் அவுரங்கசீப், நம் எல்லோருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு ஆட்சி செய்த மன்னர். ஆனால் இவருடைய தந்தையாகப்பட்ட ஷாஜஹான் ஒரு தாஜ்மஹாலை கட்டினார். இவர் பெற்றெடுத்த 3 குழந்தைகள், பெரியவர், இளையவர், அரசாங்கத்தை சொத்தை அபகரித்து ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர், ஒருவர் குடித்து தேவையில்லாமல் காசை வீணடிக்கக்கூடியவர். ஆனால் இவர் மாத்திரம் தன்னுடைய இல்மின் காரணமாக, தன்னுடைய ஓய்வு காலங்களில் அவர் பெற்ற அந்த இல்மின் காரணமாக இவர் சிறப்புக்குரியவராக மாறினார். ஷாஜஹான் ஒரு தாஜ்மஹாலை கட்டுவதற்கு ஒரு பள்ளிவாசலை கட்டியிருந்தால் இன்றைக்கு அது வணங்கக்கூடியமாக இருந்திருக்கும். முஸ்லிம்களுடைய உள்ளங்களின் நெஞ்சங்களிலே எப்படி பாபர் மசீது ஒரு கண்ணியத்தை பெற்றிருக்கிறதோ அதுபோன்று ஷாஜஹான் ஒரு பள்ளியை கட்டியிருந்தால் நல்ல ஒரு மதிப்பை பெற்றிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு தாஜ்மஹாலை கட்டியதால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவருடைய தந்தையும் அவருடைய மூத்த மகனும் இளைய மகனும் ஆடம்பர வாழ்க்கையில் கூட்டில போனதால் எல்லாம் வீணாகி போனது. ஆனால் அதே குடும்பத்தில் அவுரங்கசீப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர்களாக தங்களுடைய ஓய்வு காலங்களில் நல்ல விஷயங்களை தேடி தேடி சென்று கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்ததன் காரணத்தினால்தான் அவர்களால் எல்லா வகையிலும் சிறப்பான ஆட்சியை தர முடிந்தது. அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்ந்த போது இசை கவிஞர்களையும் அதே போன்று இசை எழுப்பக்கூடியவர்களையும் அந்த இலாக்காவை துண்டித்தார்கள். அதாவது அரசர்கள் நடந்து வருகின்ற பொழுது கவிஞர்கள் கவிதைகளை பாடி காசுகளை பெறுவதும் அல்லது அரசர்களை தூங்குவதற்காக இசை எழுப்பி தூங்க
தன்னுடைய சொந்த கரங்களாலே தொப்பி தைக்கும் தொழிலை செய்து அதில் வரக்கூடிய காசு பணத்தை இந்த தன்னுடைய அரசாங்கத்திற்கு அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இப்படி மார்க்கத்தில் நாம் பார்க்க முடிகிறது, எத்தனையோ முன்னோர்கள் தங்களுடைய விடுமுறை நாட்களில் விடுமுறை காலங்களில் நல்ல விஷயங்களை அவர்கள் கற்றதினால்தான் அவர்களால் எல்லா காலங்களிலும் சிறப்புடையவர்களாக வாழ முடிந்தது. விடுமுறை நாட்களில் தங்கள் பிள்ளைகள் மீது அதிக கவனம் எடுப்பதில் குறிப்பாக பெற்றோர்களுடைய தலையான கடமையாக இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களில் தங்கள் பிள்ளைகளிடத்தில் மனதை விட்டு பேசுவது கிடையாது. விடுமுறை நாட்களிலும் அந்த பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தினுடைய கனவு என்ன, நீ எப்படிப்பட்ட படிப்பை படிக்க போகிறாய், உனக்கு IAS ஆக வேண்டுமா, IPS ஆக வேண்டுமா, அல்லது டாக்டர் ஆக வேண்டுமா, இன்ஜினியர் வக்கீல் ஆக வேண்டுமா, அல்லது ஆலிம் ஆபீஸ் ஆக வேண்டுமா என்ற நல்ல நல்ல சிந்தனைகளை விடுமுறை நாட்களில் அவர்களிடத்தில் மஷூரா பெற்றோர்கள் செய்ய வேண்டும். எந்த குடும்பத்திலும் எங்க போகலாம், எந்த டூருக்கு போகலாம், எங்க கொடைக்கானல் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இப்படி விடுமுறை நாட்களை வீணாக கழித்து அந்த பிள்ளைகளை காலத்தால் அவர்கள் பெற்றோர்களை வழிகெடுக்கக்கூடிய பிள்ளைகளால் நம்ம பார்க்க முடிகிறது என்று சொன்னார். குர்ஆன் அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக என்பதாக பேசுகிறான். என்று கேட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், நிறைய சாப்பிடுங்க, நல்ல குடிங்க, ஆனா வீண் வரையும் செய்யாது, ஒண்ணுங்க பருகுங்க, வீண் வரையும் செய்யாதுங்கிறான். நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி, உணவும் அல்லது குடிபானமும் மட்டுமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, வீண் வரையும் செய்யக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் என்பது ஒரு நேரங்கள் சம்பந்தப்பட்டது. காலங்களையும் நேரங்களையும் பெற்றோர்கள் சரியாக கணக்கிட வேண்டும். ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னாரு, உமர் அவர்களே, என்னுடைய மகனார் என் பேச்சை கேட்கறதே இல்லை. உமர் சொன்னார்கள், உன் மகனை அழைத்து வாருங்கள், நான் விசாரிக்கிறேன். அழைத்து வந்தார்கள். உமர் கேட்டார்கள், என்னப்பா உன் தந்தை பேச்சு கேட்கறது இல்லையா? அப்ப கேட்கும் பொழுது அந்த மகனார் சொன்னார், உமர் அவர்களே, நான் ஒரு 3 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா, அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? சரி கேளு. முதல் கேள்வி, ஒரு தந்தையாகப்பட்டவர் தன் மகனுக்கு முதல் செய்ய வேண்டிய கடமை என்ன? உமர் சொன்னார்கள், சிறந்த தாயை தர வேண்டும். ஒரு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய முதல் சிறந்த ஒரு அந்தஸ்து நல்ல பத்தினித்தனமான நல்ல ஒரு ஹிஜாபுடைய ஷரியத்துடைய சிறந்த தாயை தன் பிள்ளைக்கு ஒரு தந்தை தர வேண்டும். இது இவர் எனக்கு தரவே இல்லை. 2வது என்ன சிறந்த செயல் செய்ய வேண்டும்? உமர் சொன்னார்கள், ஒரு பிள்ளைக்கு சிறந்த நற்பெயரை சூட்ட வேண்டும். அந்த இதிலும் இவர் எனக்கு சிறந்த நற்பெயரை சூட்டவில்லை. எனக்கு வைத்த பெயரை கேட்டால் நீங்களே அவமானப்படுவீர்கள், அவ்வளவு கேவலமான அர்த்தம் கொண்ட பெயர். எனக்கு நல்ல பெயரும் சூட்டவில்லை. 3வது என்ன செய்ய வேண்டும்? உமர் சொன்னார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி குர்ஆனை ஓத கற்றுத்தர வேண்டும். அந்த குர்ஆன் ஓதுவது இவனுக்கு கற்றுத்தரவில்லை. இப்படி ஒரு பிள்ளைக்கு தர வேண்டிய அடிப்படை ஒழுக்கங்கள் எதுவையும் இவர் தராமல் என் பேச்சை கேட்பதில்லை என்று இவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் என்று அமர்ந்ததாடத்தில் அந்த சிறுவர் கேட்ட பொழுது உமர் அந்த தந்தையை கண்டித்து கொண்டார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, விடுமுறை நாட்களில் பிள்ளைகளிடத்தில் நாம் உஷாரா இருக்க வேண்டும். அவர்களை வழி தவற விடாமல் தாய்மார்கள் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்க வேண்டும். அவர்களுக்கு வைத்த பெயரினுடைய அர்த்தங்களை சொல்லி அவர்களுடைய எதிர்காலத்தை கனவை உள்ளத்தில் நாம் விதைக்க வேண்டும். அதே போன்ற குர்ஆனுடைய கல்வியை நாம் அவர்களுக்கு முழுவதுமாக நாம் தர வேண்டும். ஏன்னா இந்த விடுமுறை நாட்கள்ல நாம் அதிகமாக சிந்தனை எடுக்க வேண்டிய 2 விஷயம். ஒன்று என்னன்னா ஆன்மீகம், இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய உளவியல்கள். இந்த ஆன்மீகத்தில் நாம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். ஓகேவா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு போதித்த உபதேசங்களை நான் போதிக்கிறேன் என்று தன் பிள்ளைகளை உட்கார வைத்து வீடுகளிலே விடுமுறை நாட்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். 5 கால தொழுகையை தொடர்ந்து தொழு, கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி பிடித்துக்கொள், தினந்தோறும் அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் தௌபா செய்து கொள், தினந்தோறும் அல்லாஹ்வை காலை மாலை நினைத்துக்கொள், குர்ஆனை தினந்தோறும் ஓதி கொண்டு வா, புறம் பேசாது, பொய் பேசாது, யாரையும் ஏமாற்றாது, நன்மைகளை அதிகமாக செய், நேர்மையான வாழ்க்கை வாழ், நீதமான வாழ்க்கையை வாழ். இப்படி நல்ல விஷயங்களை இன்றைக்காவது நம் வீடுகளில் குறிப்பாக விடுமுறை நாட்களில் அந்த பிள்ளைகளை உட்கார வைத்து சொன்ன சரித்திரம் உண்டா? எல்லாம் நாம் இது போன்ற நாட்களில் பெற்றோர்கள் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். என்று சொன்னால் இன்றைய விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் வீட்டிலேயே இருக்கிறது இல்லை. ஒரு காலம் இருந்தது, விடுமுறை என்று
என்று சொன்னால் அதிகம் மதரசாக்களுக்கு பிள்ளைகளை பார்க்க முடியும், பள்ளிகளிலே பார்க்க முடியும். இன்றைக்கு விடுமுறை நாட்கள் வந்துட்டா அந்த பிள்ளைகள் அதிகம் சினிமா கொட்டாயிலையும் பீச்சிலையும் பார்க்கிலையும் தேவையில்லாத தெருக்களில் வண்டிகளில் சுற்றுவதிலிருந்து இன்றைக்கு பிள்ளைகளை பார்க்க முடியும். நீங்கள் விடுமுறையை சரியாக பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளை தர்த்தீப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள் தொடங்குகின்ற பொழுது அடுத்த வகுப்புக்கு ஆரோக்கியமாக செல்வார்கள். இல்லாவிட்டால் கையும் காலும் எழுந்தவர்களாக, சமயங்களில் ஷரியத்தும் உயிரும் இருந்தவர்களாகத்தான் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் செல்வார்கள். ஆக நாம் இந்த உலகில் வாழும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை செல்வம் மிகப்பெரிய நியாமத். அந்த நியாமத்தை நாம் பொருட்படுத்தாமல் அவர்களை விடுமுறை நாட்களில் கண்டுக்காமல் அலட்சியப்படுத்தி நாம் நம் வேலையை செய்து கொண்டிருந்தால் நாளை மறுமையிலே அவர்கள் சொல்வார்களாம், ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைன் மின் அஸாப், இறைவா எனக்கு நீ தண்டனை தருவதற்கு முன்னால் முதலில் என் பெற்றோர்களுக்கு தான், நான் வடிகட்டு போனதற்கு காரணம் என் பெற்றோர்கள் தான். ஒரு வகையான தண்டனை அல்ல ரப்பே, 2 வகையான தண்டனை கூடி என்று சொல்லி நாளை மறுமையிலே பிள்ளைகள் அல்லாஹ்விடத்தில் பேசுவார் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் பேசி காமிக்கிறான். எனவே உலகில் வாழும் காலத்தில் நம் பிள்ளைகள் நமக்கு அல்லாஹ் தந்த நியாமத், அந்த நியாமத்துகளை நல்ல வழியிலே வழிநடத்தி செல்வதும், விடுமுறை நாட்களில் அவர்களை உயர்ந்த இடத்தில் நாம் கொண்டு போய் உட்கார வைப்பதும், நல்ல மார்க்க விஷயங்களை அவர்களுக்கு கற்றுத்தருவதும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை இன்னும் மேம்படுத்துவதில் இந்த விடுமுறை நாட்களை குறிப்பாக பெற்றோர்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டும். எனவே நாம் அப்படி பயன்படுத்த தவறிவிட்டால் இந்த உலகத்திலும் நமக்கு பெரிய இழப்புகளும் நாளை மறுமையிலும் நமக்கு பெரிய கைசேதத்தை அவர்கள் உண்டாக்கி தந்துவார்கள். பிள்ளைகள் இந்த உலகத்தில் நமக்கு சிறந்த அடையாளங்களாகவும் நற்பெயரை வாங்கி தரக்கூடிய பிள்ளைகளாகவும் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு மன்னரை வாழ்க்கைக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கும் காரணங்களாகவும் மறுமையில நமக்கு நம் பிள்ளைகள் நமக்கு சிறந்த அடையாளங்களாக வர வேண்டும் என்றால் விடுமுறைகளை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். விடுமுறையில் கோடை விடுமுறையில் நம் பிள்ளைகளை நாம் ரொம்ப உஷாரா கவனமா பார்த்துக்கணும். குறிப்பா அவர்கள் உடல் சார்ந்த உறுப்புகள் பாதிக்கப்படாமல், சிந்தனைகள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கணும். ஏன்னா எத்தனையோ பெண்கள் சொல்லுவாங்க, என் புள்ளெல்லாம் வெளியே போறது இல்லை, வீட்டில் தான் இருக்கிறாரு, அந்த புள்ள மாதிரிலாம் என் புள்ள ஊரா சுற்றுறது இல்லை, என் புள்ள பாருங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரூம்லேயே அழகா அமைதியாக சமத்தா உட்காந்துருக்கிறான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த தெருவாக சுற்றிட்டு வர பிள்ளைய கூட நம்பிடலாம். 4 செவத்துக்குள்ளே உட்காந்து மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளை ரொம்ப மோசமானவன், ஆபத்தானவன். அவன் என்ன பார்க்குறான், ஏது பார்க்குறான், யாருக்கு தெரியும்? ஆக நாம் நம் பிள்ளைகள் மீது அதிக கவனம் எடுக்கக்கூடிய சிறந்த பெற்றோர்களாக ஆக வேண்டும் என்ற எச்சரிக்கையை உங்கள் முன்னால் வைத்தவனாக எந்த விஷயங்கள் பேசினோமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.